இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணிக்கு இன்னைக்கு சேத்பட்ல இருந்து என்னுடைய இறுதி எச்சரிக்கையாகவே இதை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். போலூர் சட்டமன்ற தொகுதியில நாயுடு சமூகத்தை சார்ந்த தன்னுடைய சொந்த சாதியை சார்ந்த ஒருவரை வேட்பாளரா நிறுத்திட்டு தேமுதிகவை சார்ந்த பிரேமலதா என்னென்ன பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாயிலாம் வாய்சவடால் பேசிட்டு இருக்கின்றத முதல்ல ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பார்த்துருங்க. பார்த்த பின்னாடி அந்த விஷயத்தை பத்தி தான் பேச விமல் வர்மன் வந்திருக்கு. போலூர் தொகுதியை எல்லா விதத்திலையும் முன்னேற்றுவார் என்று சொல்றேன். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாராம், எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர். யார் அவரு? இவருக்கு இப்போ எதிர்த்து போட்டியிடுபவர் யார்? அதிமுகல நம்ம எவ்வளோ ஒரு கண்ணியத்தோட இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட ஒரு கண்ணியமே இல்லாம நீ வந்தேனா நீ உன் வேட்பாளர் ஜெயிச்சா என்ன செய்வார்ன்றத சொல்லு. அதை விட்டுட்டு குடும்பத்தை இழுக்கிறது. நீ கண்ணிய குறைவா பேசினா போலூரில் தமிழ்நாடு மக்களே உன்னை அடிச்சு வரட்டுவாங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்களை பத்தி எல்லாம் நாங்க பேசத்தே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு பேசுறீங்க? உன்னால முடிஞ்சா உன் வேட்பாளர் என்ன செய்வாங்க, மக்களுக்கு என்ன செய்வீங்கன்றத சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்க கட்சியையும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற திமுகவையும் கலைஞரையா குடும்பத்தையும் இன்னைக்கு வேட்பாளரையும் தரைக்குறைவா பேசுனீங்கன்னா மக்களே ஒண்ணு அடிச்சு வரட்டுவாங்க. தமிழ்நாட்டம் புரிஞ்சுங்க. நாங்க ரொம்ப கண்ணியத்தோட பேசிட்டு இருக்கோம். ரொம்ப கண்ணியமான கட்சி. அண்ணா சொன்னது போல கண்ணியம் கடமை, கண்ணியம் கட்டுப்பாடோட இந்த கட்சியை கேப்டன் ஒரு ராணுவ கட்டுப்பாடோட வழி நடத்தி இருக்கார். அதனால தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. யாரா இருந்தோம் இங்க தேர்தல் வர்றது எதுக்கு? இன்னைக்கு எல்லா குடும்பத்தையும் திட்டுறதுக்கு வருது தேர்தல். உன்னால முடிஞ்ச மக்களுக்கு நல்லது பண்ணு. இன்னைக்கு லஞ்ச வழக்கு ஊழல் வழக்கு வச்சுக்கிட்டு உன்னால டெல்லியில போய் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவு ஊழல் வழக்கு வச்சுக்கிட்டு இருக்க. நீ பேசுற அடுத்த கட்சியை பத்தி உனக்கு எந்த தகுதி இல்ல, எந்த தார்மீக உரிமையும் உனக்கு இல்லைன்றத இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணிக்கு இன்னைக்கு சேத்பட்ல இருந்து என்னுடைய இறுதி எச்சரிக்கையாகவே இதை நான் சொல்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் பேசின அந்த வீடியோவை முழுவதும் பார்த்திருப்பீங்க. அதாவது வன்னியர்கள் அதிகமா வாழ்ற, வன்னியருடைய வாக்கு வங்கி அதிகமா இருக்கிற தொகுதிகளில் 5 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா சொந்த சமூகத்தை சார்ந்தவரை நிக்க வச்சுட்டு இந்த அம்மாவும் விருதாச்சலத்துல வன்னியர்கள் அதிகமா இருக்கிற தொகுதியில நின்றுக்கிட்டு வன்னியர்களுடைய பிரதான கட்சியா சொல்லப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒருமையில நீன்றதும் வான்றதும் போன்றதும் அவன்றதும் இவன்றதும் தமிழ்நாட்டை விட்டு பார்த்தீங்கன்னா விரட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதும் என்னென்ன பார்த்தீங்கன்னா பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுது பாருங்க இந்த அம்மா. திமுக போட்டிருக்கிற பிச்சைக்காக பார்த்தீங்கன்னா அங்க போய் இருந்துகிட்டு திமுக தூக்கி கொடுத்திருக்கிற ஒரு 10 தொகுதியில பார்த்தீங்கன்னா சொந்த சமூகத்தை சார்ந்தவர்களை வேட்பாளரா போட்டுக்கிட்டு வட தமிழகத்துல வன்னியர் தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா சொந்த சமூகத்துடைய ஆட்களை பார்த்தீங்கன்னா வேட்பாளரா அறிவிச்சு போட்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் இந்த அம்மா பேசிட்டு இருக்கு பாருங்க. இத பாக்குற கேட்கிற திமுகல இருக்கிற பார்த்தீங்கன்னா வன்னியனுக்கெல்லாம் மானோ ரோஷனும் ஒண்ணு இருந்தா நீ தேமுதிகவுக்கோ திமுகவுக்கோ ஓட்டு போடியா நான் கேட்கிறேன். கண்ணுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை பார்த்தீங்கன்னா இன அழிப்பு செஞ்சுட்டு இருக்கு திமுக. இப்படி இன அழிப்பு செஞ்சுட்டு இருக்கு திமுக. உனக்கு மானோ ரோஷம் சூடு சொரணும்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தலாமா, வாக்கு போடலாமா? அப்படி நீ வாக்கு போட்டுனா உன் உடம்புல வன்னிய ரத்தம் ஒண்ணு ஓடுதா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. போலூர் தொகுதியில வன்னியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் கொடுக்காத திமுக தேமுதிகவுக்கு கொடுத்து அங்க நாயுடு சமூகத்தை பார்த்தீங்கன்னா நிக்க வச்சுக்கிட்டு வன்னியருடைய வாக்கு பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணலாம் அப்படின்னு திமுக திட்டமிட்டு இருக்கு. அதுக்காக தேமுதிகவும் வேலை செய்யுது. அந்த வேலைக்காக வன்னியரும் ஓட்டு போடுறோம் அப்படின்ற எண்ணத்துக்கு நீங்களாம் வந்தீங்க அப்படின்னா இவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே வன்னியர்களுக்கு எதிரான இவ்வளவு பேச்சு பேசுறாங்கன்னா ஏன்னா இந்த அம்மா தான் 10.5% வன்னியர்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பேசின வாய் தான் பிரேமலதாவுடைய வாய். எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு வாய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வன்னியர் தொகுதிகளில் நின்று எம்எல்ஏ ஆகிட்டு வன்னியர்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ற
ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? திமுகல இருக்கிற வன்னியர்களை நான் கேட்கிறேன், உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. வன்னியர்களுக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா வேலையைத்தான் திமுக பாக்குது. அந்த வேலையை கணக்கச்சிதமா வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகவுடைய வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா பார்த்துட்டு இருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? இந்த பெண்ணையோ இவங்க அறிவிச்சிருக்கிற வேட்பாளர்களையோ நாம டெபாசிட் கூட வந்து பாத்தீங்கன்னா வாங்க விடாம பண்ணணும். எப்படி டெபாசிட் கூட வந்து பாத்தீங்கன்னா வாங்க விடாம பண்ணணும். போலூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பெரும்பான்மை 50% வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் நாம தான் வந்து பாத்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டர்ல நிக்கிறோம். தனி பெரும்பான்மை சமூகமா இருக்கிற நம்மளுடைய வாக்குகளை கையில வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக இருக்கிறவங்க பூரா ஓட்டு போட்டுருவான் வன்னிய அப்படின்ற கணக்குல கொஞ்சம் கூட வந்து பண்ண குற்றமே இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவன் இவன் வந்து வேக வசனத்துல பேசிட்டு இருக்கு இந்த பொம்பளைன்னு சொல்றதுல வந்து ஒண்ணு தப்பு இல்லையே. நீ அவன் இவன் பேசுவ, வன்னியருடைய வந்து தொகுதியில வந்து நின்றுக்கிட்டு வன்னியருக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுவ, வன்னியருடைய வாக்கு வங்கியை வந்து வாங்குற இடத்துல வந்து நின்னுக்கிட்டு நீ எல்லாம் இவ்வளவு அதுப்பா பேசுற அப்படின்னா எங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து கோவம் வரும், எவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு அதுப்பு இருக்கும். நான் கேட்கிறேன், நானு வாக்கு போறது நாங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். நீ என்ன வந்து டிசைடிங் ஃபேக்டர் மாதிரி மைக்க பிடிச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கிற? தமிழ்நாட்டை விட யாரை விரட்டுவ? யாரை விரட்டிடுவ நீ அவ்வளவு பெரிய வந்து ஆளா? பிரேமலதா அவர்களே, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா வந்து தமிழ்நாட்டை விட வன்னியர்களை வந்து விரட்டிடுவ? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்களை விரட்டிடுவியா நீ? அவ்வளவு பெரிய ஆளா நீ? நான் கேட்கறேன், நானு வன்னியர்கள் நினைச்சோம் அப்படின்னு வச்சுக்க ஒரு தொகுதியில வந்து ஒருத்த நிக்க முடியாது உங்களால. புரியுதா இல்லையா? ஏதோ போனா போதுன்னு வந்து நாங்கெல்லாம் விட்டுட்டு வந்து இருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கீங்க. இதை பார்த்தோம் வந்து மானம் இல்லாத ரோஷம் இல்லாத வன்னியர்கள் உங்களுக்கு எல்லாம் வாக்கு செலுத்தினா அப்படின்னா அதை விட வந்து பெரும் கேவலம் எதுவுமே இருக்காது. எப்படி? அதை விட ஒரு பெரும் கேவலம் எதுவுமே இருக்காது. என்ன வாய் பத்தியா வந்து பிரேமலதாவுக்கு நீ வா அவன் இவன் யார் தொகுதியில நின்றுட்டு யார பத்தி பேசிட்டு இருக்க? போலூர் உங்க அப்பா விட்டு தொகுதியா? வன்னியர் தொகுதியில வந்து வன்னியர் கேண்டிடேட் அறிவிக்க வந்து துப்பு கிடையாது. நீ எல்லாம் வந்து உட்காந்து எங்களுக்கு வந்து உட்காந்து நல்லது செய்வ. இதை நாங்க பார்க்கணும். வன்னியருடைய 10.5% எதிராக வந்து பேட்டி கொடுத்த நீ வன்னியருக்கு எதிராக வந்து வன்னியர் தொகுதியில வந்து கேண்டிடேட் நிக்க வச்சு நீ ஜெயிச்சு வந்து வன்னியர்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சிருவ. இது வன்னியர்கள் வந்து நாங்க நம்பணும், நாங்கெல்லாம் முட்டாளுங்க. இப்படி முட்டாளா நம்பித்தான் வன்னியர்கள் வந்து கண்டவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு அவங்கள கோட்டைக்கு அனுப்பி இவ்வளவு தூரம் வந்து பணம் காசு பொருளாதாரம் செல்வாக்கு எல்லாம் வந்து சம்பாரிச்ச பின்னாடி வன்னியருக்கு எதிராக வந்து திரும்புறாங்க. இதை பற்றிய எந்த புரிதலும் இல்லாம, இதை பற்றிய வந்து எந்த சிந்தனையும் இல்லாம இப்படியாப்பட்ட ஆட்களை வந்து நம்ம எல்லாம் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓட்டு போட்டோம் அப்படின்னா வன்னியர் சமூகம் அழியுமா அழியாதா? நீங்களே முடிவு பண்ணுங்க. வன்னியர் சமூகம் அழியுமா அழியாதா? ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் கேட்கிறேன், திமுக இருக்கிற வன்னியர்களை கேட்கிறேன். புரியுதா இல்லையா? இந்த தேமுதிக வந்து நடிகர்களுக்கு போய் நின்னுக்கிட்டு இப்ப விஜய் கட்சியில போய் நிக்கிற வன்னியர்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மானம் ரோஷம் சூடு சொரணை ஏதாவது இருக்கா? சமூகத்தை பற்றி ஏதாவது அக்கறைன்னு ஒண்ணு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ஏன் வந்து இப்படி வந்து நடிகர் பின்னாடி போயிட்டு வந்து பைத்தியக்கார மாதிரி வந்து சுத்துறீங்க? இதனால அந்த சமூகம் வந்து ஒரே ஒரு நல்லதை வந்து இது வரைக்கும் அடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? விஜயகாந்தால வன்னியர்கள் இந்த நல்லதை அடைஞ்சிட்டாங்கப்பா. இந்த தொகுதியில வந்து விஜயகாந்த் வந்து கட்சிக்காரன் வெற்றி பெற்று இவ்வளவு நல்லதை வந்து செஞ்சிருக்காங்கன்னு ஒரே ஒரு நல்லதை வந்து காட்ட முடியுமா வன்னியர்களுக்கு? என்னால காட்ட முடியும். வன்னியர்களுடைய 40 ஆண்டு கால கோரிக்கையை வந்து எதிர்த்த கட்சியாகத்தான் தேமுதிக நிக்குது, திமுக நிக்குது. அப்போ அவர்களுக்கு வன்னியர்கள் நாமெல்லாம் வாக்கு செலுத்துறனா, வன்னியர்கள் நாமெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னா இதை விட வந்து பெரும் கேவலவாதிகள் வந்து யாருமே கிடையாது வன்னியர்களை தவிர. புரியுதா இல்லையா? மானம் இல்லாம ரோஷம் இல்லாம வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சுக்கிட்டு வரவன் போறவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நாமள வந்து நம்மளை வச்சு அவன் வந்து கோட்டைக்கு போய் அவன் அதிகாரம் பண்றான் நம்ம கிட்ட. இங்க வந்து பெரும்பான்மை சமூகமா இருக்கிற நாம உட்காந்துக்கிட்டு வந்து அவங்கள பார்த்து வந்து உச்சி முகர்ந்து வந்து ஓட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எப்படி? இந்த திமுக கூட்டணிக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எவ்வளவு வந்து அகங்கார பேச்சு பிரேமலதாவுக்கு. நீ தமிழ்நாட்டை விட்டு வந்து எங்களை விரட்டுவியா? வேணாம், பேசக்கூடாது. அப்படி பேசினா அது வேற ஒரு தளத்துக்கு போயிடும் அந்த அரசியல். அதனால வந்து அதை நான் தவிர்க்கிறேன். புரியுதா இல்லையா? எல்லா மக்களுக்கான வந்து சமூக நீதியை வந்து சரியா கொடுக்கறது தான் சரியானது அப்படின்னு நாங்க நினைக்கிறவங்க. புரியுதா இல்லையா? நாங்கெல்லாம் பிறப்பாலே சத்திரிய வம்சத்துல பிறந்தவங்க. புரியுதா? எங்களுக்கு நல்லது எது கெட்டது எது தர்மம் எது வந்து அப்படின்னு தெரிஞ்ச குளத்துல வந்து நாங்கெல்லாம் பிறந்தவங்க. புரியுதா இல்லையா? இப்படி பேச மாட்டோம். இப்படி வந்து எங்களுக்கு என்ன சொல்றது,
கடந்து போறோம். ஆனா வாய் இருக்குதுன்னு வந்து போனா உட்காந்துக்கிட்டு பிரேமலதா அவர்களை நீங்க பேசுனீங்க அப்படின்னா அப்புறம் தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா சச்சரவுகளை சங்கடங்களை தேமுதிக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க அனுபவிக்க போறீங்க. புரியுதா இல்லையா? திமுக காரனே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர்களை எதிர்க்க பயப்படுறான். நீ எல்லாம் எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீ அப்படின்ற இடத்துக்கு நாங்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நாங்கள் அப்படி யோசிக்கல. அப்படி நாங்கள் யோசிச்சோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை நீங்க தான் அனுபவிக்க வேண்டியது. புரியுதா இல்லையா? நாங்கள் நேரடியாக சொல்றோம். பெரும்பான்மை சமூகத்தை ஏமாத்துற இடத்துல நீங்க எல்லாம் இருக்கும்போது பெரும்பான்மை சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி சொல்ற இடத்துல நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எங்களுக்கு தான் வந்து வெக்கக்கேடா இருக்கு. அந்த புத்தி வந்து நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்களுக்கு வரணும். பிரேமலதா அவர்களை விருதாச்சலத்துல வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஓட ஓட விரட்டணும். தமிழ்நாட்டை விட்டு எங்களை விரட்டுவியா? உங்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு இல்ல டெபாசிட்டே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் விரட்டணும். திமுக இருக்கிற வன்னியன் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. புரியுதா இல்லையா? மானம் ரோஷம் இருந்தா நீ ஓட்டு போட மாட்டேன். உனக்கு தான் மானம் ரோஷம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது. அப்படி கிடையாத போது வந்து நீ எல்லாம் ஓட்டு போடுவேன். புரியுதா இல்லையா? மானத்தோட ரோஷத்தோட இருக்கிற வன்னியர்கள் யாரை ஆதரிக்கணும் யாரை ஆதரிக்க கூடாதுன்றத இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்குங்க. திமுகவையோ திமுக கூட்டணியோ வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ஆதரவுக்கார நீட்டினீங்க அப்படின்னா அழிவது நாமத்தான், அழிந்து போறது நாமத்தான். புரியுதா இல்லையா? தெளிவா இருந்துக்குங்க. வன்னியர் விசஸ் வந்து நாயுடு அப்படின்னு கேண்டிடேட் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு மைக்க பிடிச்சிக்கிட்டு நீன்ற வான்ற தமிழ்நாட்டை விட்டு வந்து விரட்டிடுவன்ற உங்க கட்சி பத்தின விஷயத்தையோ பிரேமலதா அவர்களே நீங்க பண்ணிருக்கிற அரசியல் விஷயத்தெல்லாம் நாங்க பேச ஆரம்பிச்சா தேவையில்லாத மனசங்கடம் ஆயிடும் உங்களுக்கு. அவ்வளவுதான். எங்களை ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. புரியுதா இல்லையா? வன்னியர்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டியில இருக்கிறவங்க. ஓட்டு போடணும் அப்படின்னா வன்னியர் காலில் விழுந்தே ஆகணும். புரியுதா இல்லையா? தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சும்மா வந்து மைக்க பிடிச்சிக்கிட்டு பேசிட்டு கூடாது. பிரேமலதா அவர்களே நேரடியா சொல்றேன். நான் இதை பார்த்து தேமுதிக காரன் எவனாவது கதறிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் கேட்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். புரியுதா இல்லையா? பார்த்து இருந்துக்குங்க. அவ்வளவுதான் சொல்லுவோம். நாங்க நேரடியா தான் சொல்றோம். நாங்க வன்னியர்களை வந்து அழிக்கிறதுக்கு வன்னியர் தொகுதியில நிப்பீங்க, வன்னியருடைய வாக்கியம் வந்து வாங்குவீங்க, வன்னியர்களுக்கு எதிராகவே வந்து அரசியலும் செய்வீங்க. இந்த முட்டா ஜனம் வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு எல்லாம் கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், ஓட்டு போடணும். புத்தியோட பிழைத்துக் கொள்ளுங்கள் வன்னியர்களே. புத்தின்னு ஒண்ணு இருந்தா இப்படியாப்பட்ட ஆட்களை போற வந்து விரட்டி அடிக்கணும் நாமத்தான். புரியுதா இல்லையா? புத்தியோட இருந்துக்குங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன்.